நீ என்கிட்ட உண்மையை மறைக்கிற. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இல்ல நான் தான் தெரியாம தோசை கல்லு மேல கால வச்சுட்ட பெரியா. நம்புங்க. 2 கால்லயும் சூடு பட்டிருக்கு. அதான் நம்ப முடியல. நீ போட்டியில கலந்துக்கிட்டு ஆடக்கூடாதுன்னு உங்க அப்பா சூடு வச்சாரா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பெரியா. அப்ப சித்தி நீ டான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணாங்களா? இல்ல பெரியா, வனஜாமா ஒண்ணும் பண்ணல. நான் தான் தெரியாம தோசை கல்லு மேல கால வச்சுட்டேன். நம்புங்க பெரியா. இல்ல பொண்டாட்டி, எனக்கு நம்பிக்கை வரல. நீ யாரையோ காப்பாத்துறன்னு நல்லா தெரியுது. அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது. சரி, ஒரு நிமிஷம் இரு வரேன். பெரியா, எங்க போறீங்க? இரு வரேன். ஐயோ, என்ன பெரிய இது? அரச மர இலையை எரிச்சு சாம்பலாக்கி இந்த எண்ணெயில போட்டிருக்கு. இது அப்பப்போ காலில் போட்டுட்டு இருந்தா காயம் சீக்கிரம் ஆறிடும். காலை காட்டு. ஐயோ வேண்டாம் பெரிய, நானே போட்டுக்கிறேன். பரவாயில்ல, காலை காட்டு. இல்ல பரவாயில்ல பெரிய. பொண்டாட்டி, காலை காட்டு. இது இந்த மருந்தை டெய்லி போடு. அப்பதான் காயம் சீக்கிரம் ஆறும். இப்ப நீங்க போட்டு விட்ட மருந்துல காயம் சரியாயிடும் பெரியா. ஒரு நிமிஷம் இரு நந்தினி, அப்புறமா கால் பண்றேன். சொல்லுங்க ஆண்டி. நந்தினி கிட்ட பேசிட்டு இருந்தா ஏன் போனை கட் பண்ண? என்கிட்ட கொடுத்திருந்தா இந்த சந்தோஷமான விஷயத்தை நந்தினி கிட்ட சொல்லிருப்பேன்ல. அப்படின்னு சந்தோஷமான விஷயம்? நான் மட்டும் நடந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன், நீ இப்படி சாதாரணமா கேட்டுட்டு இருக்க மாட்ட. அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவ. நீங்க சொல்ற மாதிரி நடக்கணும்னா நடக்க இருக்கிற டான்ஸ் போட்டியில நான் ஜெயிச்சு அகிலாண்டீஸ்வரிக்கு மூத்த மருமகளா ஆனாதான் ஆண்டி. நீ கவலைப்படாத மித்ரா, அந்த சமையல்காரி இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்க மாட்டா. மண்ண கவப்பறா. அது எப்படி ஆண்டி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஆதி வேற பார்வதியை ஜெயிக்க வைக்கணும்னு உறுதியா வேற இருக்காரே. இனிமே ஆதி இல்ல, அந்த ஆண்டவனே நினைச்சாலும் அவளை ஜெயிக்க வைக்க முடியாது. என்ன ஆண்டி சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மித்ரா, அந்த சமையல்காரி இந்த போட்டியில கலந்துக்க மாட்டா, ஜெயிக்கவும் மாட்டா. என்ன மித்ரா அப்படி சந்தேகமா பாக்குற? அந்த சமையல்காரிக்கு சுத்தமா டான்ஸ் வராது. டான்ஸ் போட்டியில கலந்துக்கணும்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் நல்லா பண்ணணும்னா அதுக்கு கால் நல்லா இருக்கணும்ல. பார்வதிக்கு கால் என்னாச்சு ஆண்டி? அவ 2 காலும் புண்ணா போச்சு. என்ன ஆண்டி சொல்றீங்க?
அவ இனிமே டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணவே முடியாது. பிராக்டிஸ் பண்ணாம மேடையில ஏறி உன்கிட்ட போட்டி போட்டு எப்படி ஜெயிப்பா? நீங்க சொல்றது உண்மையா ஆண்டி? பார்வதி கால்ல எப்படி புண்ணாச்சு? அவ கால் ஒன்னும் தானா புண்ணாகல, நான் தான் பிளான் பண்ணி புண்ணாக்குனேன். நீங்க திட்டம் போட்டு சூடு போட்டீங்களா? எப்படி? சொல்றேன். ஆண்டி, உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. உங்களை ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிட்டா. இனி நான் போட்டியில ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா மித்ரா, நீதான் இந்த போட்டியில ஜெயிக்க போற. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகளா வரப்போற. ஆதித்யாவோட பொண்டாட்டியாக போற. ஆண்டி, எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லு மித்ரா. போட்டியில கலந்துக்க முடியாததை நினைச்சு அந்த பார்வதி படுற வேதனைய நான் பார்க்கணும், பார்த்து ரசிக்கணும். மித்ரா, நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன் ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் கூட வா. வா. இன்னொரு தடவை பாத்துக்கிறேன் பெரியய்யா. ஓகே. உன் காலில் காயமா இருக்குல்ல, எப்படி ஆடுவ? முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன் பெரியய்யா. ட்ரை பண்ணு, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத. ம். முடியுமா? ரொம்ப வலிக்குதா? நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எந்த வலியும் தெரியாது பெரியய்யா. லைட்டா ட்ரை பண்ணி பாரு. முடியலன்னா விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க பெரியய்யா. ப்ளே பண்ணவா? ம். நினைச்சா இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இவ படுற வேதனைய பார்த்து ரசிக்கலான்னு வந்தா இங்க நடக்கிறத பார்த்து நான் தான் வேதனைப்படுறேன். அவ என்னமோ சந்தோஷமா தான் இருக்கா.
நாம பார்வதிக்கு கொடுக்கிற நெருக்கடியால ஆதிக்கும் அவளுக்குமான நெருக்கம் தான் அதிகமாயிட்டே இருக்கு. போதும் மித்ரா, கால்ல சூடு வச்சும் இவளுக்கு புத்தி வரலையே. இவளு பெருசா ஏதாவது பண்ணணும். என்னால இந்த கன்றாவிலாம் பார்க்க முடியல. வா போலாம், வா. என்னாச்சு? ஐயோ வலிக்குது பெரியய்யா. சரி, இன்னைக்கு இது போதும், நாளைக்கு பாத்துக்கலாம். என் பெரியய்யா என்னைக்கும் எப்பவும் யார் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாது. நான் நிக்கவும் விட மாட்டேன். என்ன பார்வதி? பார்வதி, வேண்டாம் விடு. நீங்க என் கூட இருந்தா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் பெரியய்யா. நான் ஜெயிச்சே ஆகணும். நான் பண்றேன் இப்போ. கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. நீ எதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர? அதனால என்ன அத்தை, நான் உங்களுக்கு தானே எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் பார்வதியோட வேலை. பார்வதியோட இடத்தை பிடிக்கலான்னு பிளான் பண்றியா உமா? ஐஷோ, எந்த வேலை செஞ்சாலும் பார்வதியோட இடத்தை ஃபில் பண்ண முடியாது. என்னைக்குமே பார்வதி பார்வதி தான், இல்லம்மா? இல்லம்மா, உமா ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. எப்படி தனியா குடிக்கிறது? அத நம்ம குடுக்கற சாக்குல அப்படியே குடிக்கலான்னு, இல்ல உமா? ஆமா சின்ன மாமா. வெரி குட். இல்ல 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 அத்தை, நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். குடி குடி. போங்க சின்ன மாமா, நான் அப்புறமா குடிக்கிறேன். நம்ம தடையாகும் நினைச்சு பண்றது எல்லாமே அந்த சமையல்காரிக்கு பிளஸ்ஸா தான் போய் முடியுது. என்னாண்டி பண்றது? புலம்பாம வா மித்ரா, அகிலா உட்காந்துருக்கா, மேல போய் பேசிக்கலாம். மித்ரா, என்னாச்சு? ஏன் உன் முகம் இவ்ளோ டல்லா இருக்கு? ஆதி பார்வதி விஷயத்த உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? சொன்னாலும் அதனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது. நேர் வழியில ஜெயிக்கணும், அதுதான் ஆதி கடவுர் அகிலாண்டீஸ்வரி மருமகளுக்கு அழகுன்னு ஏதேதோ வசனம் பேசுவீங்க. என்ன மித்ரா, என்ன யோசிக்கிற? என்ன விஷயம்? தைரியமா சொல்லு, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். ஒன்னில்ல ஆண்டி, கார்டன்ல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். அதான் முகம் டல்லா இருக்கு. நீ என்கிட்ட உண்மை சொல்லாம மறைச்சா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? ஐயோ, அந்த சமையல்காரி கால்ல சூடு வச்ச விஷயம் அகிலாக்கு தெரிஞ்சு போச்சா? நான் போட்டியில நீ ஜெயிச்சே ஆகணும்னு ஆர்டர் போட்டதுல நீ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். மனசுல பயம் இருந்தா எதுலயுமே ஜெயிக்க முடியாது.
பயத்தை விட்டு தள்ளு. நாம தப்பிச்சோம். இந்த மோதிரம் உன் விரல்ல இருக்கிறது நானே உன் கூட இருக்கிற மாதிரி. இனி நீ எதுக்காகவும் பயமோ கவலையோ படக்கூடாது. கண்டிப்பா போட்டியில நீதான் ஜெயிப்ப. ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம். அருண், ஆண்டி எனக்கு gift கொடுத்தது தானே சொல்ல போற? இரு, அத நானே சொல்றேன். ஒரு வேல்யூபிளான கிஃப்ட ஆண்டி எனக்கு கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? இந்த மோதிரம் தான். ஆண்டி தன்னோட கையில இருக்கிற மோதிரத்தை கழட்டி என் விரல போட்டுக்கிட்டு, இது உன் விரல்ல இருந்தா நானே உன் கூட இருக்கிற மாதிரி, போட்டியில நீதான் ஜெயிப்பன்னு என்ன பிளஸ் பண்ணாங்க. இன்னும் 24 மணி நேரத்துல அந்த மோதிரம் உன் விரல்ல இருக்காது. அது மட்டும் இல்ல, அம்மாவோட இன்னொரு முகத்தை நீ பார்த்ததில்ல. நான் உன்னை பார்க்க வைக்கிறேன்.